بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم: براءة من الله ورسوله إلى الذين عاهدتم من المشركين. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய 8 சூறாக்களை படித்ததுக்கு பின்னால் 9வது சூறா முஸ்ஹஃபுடைய வரிசையில் சூரத்து தௌபா. சூரத்து தௌபா இதனுடைய மொத்த ஆயத்துக்கள் 129 ஆயத்துக்கள் உள்ளன. சொற்கள் என்ற அடிப்படையில் 2498 கிட்டத்தட்ட ஹர்ஃப்கள் உள்ளது. இன்னும் சொற்கள், கலிமாக்கள், ஹருஃபுகள், இதனுடைய மொத்த ஹருஃபுகள் 10,954 ஹர்ஃபுகள், கிட்டத்தட்ட எழுத்துக்கள் உள்ளன. இந்த சூரா அஸ்ஸபுஉ திவால் என்று குர்ஆனில் 7 பெரிய சூறாக்களுடைய வரிசையில் கடைசியான சூறாவாகும். நாம் பார்த்த வரிசையில் முதலாவது அஸ்ஸபுஉ திவால் சூரத்துல் பக்ரா, இரண்டாவது சூரா சூரத்து ஆல இம்ரான், மூணாவது சூரா சூரத்துல் நிசா, நாலாவது சூரா சூரத்துல் மாயிதா, ஐந்தாவது சூரா சூரத்துல் அன்ஆம், ஆறாவது சூரா சூரத்துல் அராஃப், ஏழாவது தௌபா, நடுவில் அன்ஃபால் என்ற சூரா வருகிறது. ஆனால் அது சபுஉ திவால் இல்லை, அது மசானியை சேர்ந்ததாகும். இந்த 7 சூறாக்களுக்கும் தான் சபுஉ திவால் என்பதாக ஹதீஸ்களிலும் இந்த சூறாக்களை பற்றி வந்துள்ளது. இந்த சூறாவும் கடைசியாக பூர்த்தியான இறங்கிய சூறாக்களில் ஒரு சூறாகும். அதாவது ஹிஜ்ரி 9வது ஆண்டு இறங்கிய சூறாக்களில் இந்த சூறாவும் பூர்த்தியாக, அன்ஆமை நாம் பார்த்தோம், அதுவும் ஒரேடியாக இறங்கிய சூறா. இந்த சூறாவும் பூர்த்தியாக இறங்கிய சூறாக்களில் ஒன்று. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சூறா பூர்த்தியாக இறங்கிய சூறா என்பதாக புகாரிலும் 4000க்கு பின்னால் உள்ள ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள். இந்த சூறாவுக்கு உலமாக்கள் ஒரு 3 பேர்களை குறிப்பிடுகிறார்கள். முதலாவது சூரத்துல் பராஅ, அதாவது முதலாவது கலிமா பராஅத்து மினல்லாஹ் என்ற அந்த நிஸ்பத்தை கொண்டு இதற்கு பராஅ, சூரத்துல் பராஅ என்பதாக சொல்லப்படும். இன்னும் சூரத்துல் ஃபாதிஹா, அதாவது முனாஃபிகின்களை சபித்த அல்லாஹு தஆலா அதிகமான இடங்களில் பேசியதால் சூரத்துல் ஃபாதிஹா, முனாஃபிகின்களுடைய அந்த கெட்ட விடயங்களை பேசியதால் சூரத்துல் ஃபாதிஹா என்பதாகவும் சொல்லப்படும். இன்னும் சூரத்துல் முகஷ்டிஷா என்பதாகவும் சொல்லப்படும். இந்த சூறாவில் அல்லாஹுடைய பெயர் 169 இடங்களில் மீட்டி கொண்டு வரப்பட்டுள்ளது. அல்லாஹ், பராஅத்தும் மினல்லாஹ், ஆரம்பமாகவே அல்லாஹுடைய பெயர் வந்துள்ளது. இந்த சூறாவில் ஒரு விசேஷத்தன்மை தான் எல்லா சூறாக்களுக்கும் பிஸ்மில் உள்ளது என்பதாக உலமாக்கள் அதிகமானவர்களுடைய இத்திஃபாக்கான கருத்து. ஆனால் இந்த சூறா பிஸ்மிலை கொண்டு ஆரம்பிக்கப்படாத ஒரு சூறாவாகும். ஏனென்றால் நீங்கள் குர்ஆனுடைய ஓதும் போதும் பார்த்தால் முஸ்ஹஃபிலே எந்த ஒரு முஸ்ஹஃபிலும் அதிகமான முஸ்ஹஃபில் பிஸ்மில் எழுதாமல் தான் இந்த சூறாவை ஆரம்பிப்பார்கள். இதனால் இந்த சூறாவை ஓதும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதாவது அஊதுவை கொண்டு ஆரம்பித்தால் போதுமானதாகும். அதற்குரிய பல கருத்துக்களை உலமாக்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த சூறாவும் சூரத்துல் அன்ஃபாலும் ஒரே சூறா தான் என்பதாக சில உலமாக்கள் சொல்கிறார்கள். சில உலமாக்கள் இல்லை, இது சஹாபாக்களுடைய காலத்திலே இதற்கு பிஸ்மில் ஓதப்படவில்லை, அதனால் தான் நாங்கள் ஓதவில்லை என்பதாக சில உலமாக்கள் சொல்லுவார்கள். இன்னும் சிலர்கள் இது தௌபாவை கொண்டு தானே ஆரம்பிக்கிறது, சூறாவே தௌபாவை கொண்டுதான், அதனால் தான் பிஸ்மில் தேவையில்லை என்பதாக இன்னும் பல கருத்துக்களும் இதில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த சூறாவில் وعلى الثلاثة الذين خلفوا
அதாவது 3 பேர்கள் தபூக்குடைய யுத்தத்திற்கு செல்லாமல் நின்ற காரணத்தை பற்றியும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை பற்றியும் இங்கு பேசுகிறான். அதாவது தபூக்குடைய யுத்தத்தில் செல்லாத 3 பேர் وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لا ملجأ من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا إن الله هو التواب الرحيم. அந்த 3 பேரும் கஅப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, மர்வான் இப்னு ரபியா. இந்த 3 பேரும் உடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 50 நாட்கள் பேசாமல் இருக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டதும் 50 நாட்களுக்கு பின்னால் பேசிய அந்த தௌபாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் இந்த சூறாவில் 1வது ஆயத்திலிருந்து 6வது ஆயத்து வரைக்கும் முஷ்ரிகீன்களுடைய உடன்படிக்கையிலிருந்து நிரபராதியாகுவது, இன்னும் அவர்களுடன் குடுக்கல் வாங்களுடைய சட்டங்களை பற்றி பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன் அந்த ஆயத்திலிருந்து 6வது ஆயத்து வரைக்கும் فإن تابوا وأقاموا الصلاة وآتوا الزكاة فخلوا سبيلهم إن الله غفور رحيم என்ற ஆயத்துரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த சட்டங்களை பற்றி பேசுகிறான். 7வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா முஷ்ரிகீன்களுடைய சிஃபாத்துக்கள், மீன்களுடன் நாங்கள் நடக்கக்கூடிய விதங்களை பற்றி அல்லாஹ் அந்த ஆயத்துக்களில் பேசுகிறான். கைஃப யகூனு லில் முஷ்ரிகீன அஹ்துன் இன்தல்லாஹ் வ இன்த ரசூலிஹி இல்லல்லதீன ஆஹத்தும் இன்தல் மஸ்ஜிதில் ஹராம் என்ற ஆயத்துக்களில் அல்லாஹ் அந்த விடயங்களை பற்றி பேசுகிறான். ஒரு முக்கியமான ஆயத்தான் பள்ளியில் மஸ்ஜிதுகளில் என்ன செய்வது. இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. أجعلتم سقاية الحاج وعمارة المسجد الحرام كمن آمن بالله واليوم الآخر وجاهد في سبيل الله لا يستوون عند الله والله لا يهدي القوم الظالمين. சிலவங்க கேட்டாங்க, நாங்கள் ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது, இன்னும் மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த பொறுப்புகளை செய்கிறது சிறந்ததா? அல்லாஹையும் அவனுடைய கியாமத் நாளையும் கொண்டு ஈமான் கொண்டு இன்னும் ஜிஹாதில், அதாவது அல்லாஹுடைய பாதையில் செல்வதா என்பதாக கேட்ட நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹு தாலாவுடைய பாதையில் போறதற்குரிய கூலி அல்லாஹுவே தருவான் என்ற அந்த சில விடயங்களை பற்றியும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 16வது ஆயத்திலிருந்து 19வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் ஜிஹாதுடைய விடயங்கள், அதாவது அதை தூண்டக்கூடிய சில விடயங்களை பற்றி அல்லாஹ் அந்த ஆயத்துக்களில் பேசுகிறான். அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ் என்ற ஆயத்துக்களில் 20வது ஆயத்திலிருந்து 22வது ஆயத்துறங்காட்டியும் முஜாஹிதீன்களுடைய சிறப்பு, அதாவது அவர்களுடைய சிறப்புகளை பற்றியும் இன்னும் அவர்களுக்குரிய கூலிகளை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசுகிறான். خالدين فيها أبدا إن الله عنده أجر عظيم. அல்லாஹ் கிட்ட தான் அவருடைய கூலி இருக்குது என்பதாக அல்லாஹ் அவர்களை சிறப்புப்படுத்தி பேசுகிறான். 23வது ஆயத் 24வது ஆயத் அல்லாஹு தஆலா அங்கு குஃபார்களுடைய அந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர்களுக்கு அல்லாஹுடைய ஈமான் இந்த விடயங்களை விட குடும்பம் அவைகள் தான் பெரியது என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் முக்கியமான சில விடயங்களை பற்றி பேசுகிறான். குல் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா ஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி
وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. அதாவது இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், இன்னும் நீங்கள் சேர்த்து வைத்த உங்களுடைய சொத்துக்கள், இன்னும் நீங்கள் பயப்படக்கூடிய அந்த நஷ்டமாகிடுமோ என்ற வியாபாரம், இன்னும் நீங்கள் தங்கக்கூடிய அழகான உங்களுடைய தங்குமிடங்கள், இவைகள் அல்லாஹ் உங்களை விட மிகவும் அல்லாஹ்விலிருந்து உங்களின் பக்கம் மிகவும் விருப்பமானதா என்பதா சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஜிஹாதுக்கு போகலண்டா அல்லாஹுடைய ஏவல், அல்லாஹுடைய அந்த அதாப் உங்களுக்கு வரும் என்பதாக அல்லாஹு தாலா எங்களிடம் பார்த்து பேசுகிறான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், பாவிகளுடைய கூட்டத்தை அல்லாஹ் ஒரு நாளும் விரும்ப மாட்டான் என்பதாக அல்லாஹ் அந்த விடயங்களை பற்றி, அல்லாஹ்வையும் ரசூலுடைய அந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 25வது ஆயத்திலிருந்து 27வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் முஃமின்கள் மீதுடைய சிறப்பு, அவர்களுக்குரிய உதவியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 28வது ஆயத்திலிருந்து 33வது ஆயத்து வரங்காட்டியும் முஷ்ரிக்கீன்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உள் நுழைவது ஹராம் என்ற விடயங்களை பற்றி பேசுகிறான். இன்னும் 34வது ஆயத்தில் 35வது ஆயத்துரங்காட்டியும் மக்களுடைய செல்வங்களுடைய விடயங்களை பற்றியும் 36லிருந்து 37வது ஆயத்துரைக்கும் அஷ்ஹுருல் ஹுரும், அதாவது 12 மாதங்களை பற்றி பேசிய சூறாக்களில் ஒரு சூறாவாகும். إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. 12 மாதங்களை நான் படைத்தேன், அதில் 4 மாதங்கள் அது சங்கைப்படுத்தப்பட்டதாகும் என்பதாக சொல்லி துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், தனித்து வரக்கூடிய ரஜப், இந்த 4 மாதங்களையும் பற்றியும் அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான். 38வது ஆயத்திலிருந்து 41வது ஆயத்து வரங்காட்டியும் அல்லாஹ் ஜிஹாதுடைய செய்யும்படி ஏவுகிறான். அந்த காலங்களில் 42வது ஆயத்திலிருந்து 59வது ஆயத்து வரங்காட்டியும் முனாஃபிகீன்களுடைய செயல்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். முனாஃபிகீன்கள் யாரு, இவர்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய அந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் இங்கு தெளிவாக பேசுகிறான். முனாஃபிகீன்களை பற்றி தெளிவாக பேசிய சூறாக்களில் மிகவும் பிரதானமான சூறா சூரத்து தௌபாவும் சூரத்து முனாஃபிகூனும் ஆகும். அதில் இங்கே நீங்கள் ஓதும் போது பார்த்தால் ஒமின்ஹும், அவர்களிலிருந்து அல்லாஹ் பேசுவான். அது ஒரு முக்கியமான சூறா, சூரத்து தௌபா என்ற சூறா. 60வது ஆயத்தில் அல்லாஹ் ஜகாத் யாருக்கு தகுதி என்ற அந்த 8 கூட்டத்தார்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க என்றால் என்ற அந்த 8 கூட்டத்தை அல்லாஹ் இங்கு பேசுகிறான். إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمعلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. ஜகாத் கொடுக்கக்கூடிய கூட்டங்களில் 8 கூட்டங்களில் முதலாவது ஃபக்கீர்கள், ஃபுகராக்கள், 2வது மிஸ்கீன், 3வது வல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜகாத்தில் பாடுபடக்கூடியவர்கள், இன்னும் வல் முஅல்லஃபத்து குலூப், இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள், அவர்கள் வஃபிர் ரிகாப், அடிமைகள், வல் காரிமீன ஃபீ சபீலில்லா, இன்னும் கடன்காரர்கள், வஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செல்லக்கூடியவர்கள், இவர்கள் 8 கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் 61வது ஆயத்திலிருந்து 72வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா ஒமின்ஹும் என்பதாக நிறைய இடங்களில் அவர்களுடைய முனாஃபிகீன்களுடைய அட்டகாசங்களை பற்றி பேசுகிறான். யஹ்தருல் முனாஃபிகூன் துனஸ்ஸல அலைஹிம் சூரத்துன் துனப்பிஉஹும் அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅத் யஅமுரூன பில் முன்கர், அவர்கள் தீயதை ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் மஅரூஃப், கெட்டதை அவர்கள், நல்லதை அவர்கள் தடுப்பார்கள், வயக்பிதுன ஐதியஹும் நஸுல்லாஹ ஃபனஸியஹும் இன்னல் முனாஃபிகீன ஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள் காஃபிர், அவர்கள் பாவிகள் தான். வஅதல்லாஹ், அல்லாஹ் வாக்களித்திட்டான், அல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத், முனாஃபிகீனான ஆண்கள் பெண்கள், வல் குஃபார் நார ஜஹன்னம், நரகத்திலே இருப்பார்கள்,
خالدين فيها நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்துக்களில் பேசுகிறார். 3வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் ஜிஹாதை பற்றியும் 103வது ஆயத்திலிருந்து 112வது ஆயத்தோரம் காட்டியும் சதக்காக்களுடைய சிறப்பு தௌபாவை பற்றியும் 113வது ஆயத்திலிருந்து 116வது ஆயத்தோரங்களுக்கும் அல்லாஹு தஆலா முஷ்ரிக்கீன்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வதை தடுத்த விடயத்தை பற்றியும் 117வது ஆயத்திலிருந்து 119வது ஆயத்துரைக்கும் அல்லாஹு தஆலா அஹ்லு கஸ்வதி தபூக் அந்த 3 பேர்கள் கஅப், ஹிலால், மர்வான் இந்த 3 பேருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதை பற்றியும் 120வது ஆயத்திலிருந்து 123வது ஆயத்து வரைக்கும் மதீனா வாசிகளுடைய சிறப்பு என்னும் இல்முடைய ஃபதாயில் 124வது ஆயத்திலிருந்து 127வது ஆயத்து வரைக்கும் முனாஃபிகீன்களுடைய இடம் இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் இருந்து 128வது ஆயத்தும் கடைசி வரைக்கும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த சிறப்புகளை பற்றி பேசுகிறான். அதில் பள்ளி மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக் أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المتطهرين. மஸ்ஜிதுகள் என்பதே தக்வாவின் மீது தான் அது அஸ்திவாரமிடப்பட்டிருக்குது என்ற மஸ்ஜிதுகளை பற்றியும் அல்லாஹு தஆலா சுத்தமானவர்களை முத்தஹிரீன் அதாவது அவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்ப அந்த நன்மாராயத்தையும் அடியாறுகளில் முஃமின்கள் யார் என்பதாக முஃமின்களுக்கு நன்மாராயம் உண்டவதாக அவர்கள் யார்? அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூனஸ் சாயிஹூனர் ராகிஊனஸ் சாஜிதூனல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர் வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ் வபஷ்ஷிரில் முஃமினீன். தௌபா செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து இன்னும் ருக்கு செய்து சுஜூ செய்து இன்னும் நன்மை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை பாதுகாக்கிறார்களே இவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்பதாக முஃமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். கடைசி ஆயத் அல்லாஹ் இந்த சூறாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய 2 சிஃபத்துக்களை கொடுத்தேன் அந்த நபிக்கு என்பதாக சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா அலைஹி தவக்கல்து ரப்புல் அர்ஷில் அதீம் என்பதாக முழு உம்மத்துக்கும் பாடமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ரഊஃப் ரஹீம் அல்லாஹ்வுடைய சிஃபாத். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து ரப்புல் அர்ஷில் அதீம் என்பதாக சொல்லுங்கள். எனவே இது ஒரு முக்கியமான சூறா. இந்த சூறாவை நாம் படித்து அமல் செய்யக்கூடியவர்களாக அமல்தாரிகளாக ஆகுவோம். எனவே முக்கியமான சூறாக்களை படிக்கும்போது நாம் சொந்த ஒரு குர்ஆனை எடுத்து மார்க் பண்ணி இந்த சூறாவில் அல்லாஹ் இதைத்தான் பேசுகிறான் என்பதாக ததப்புருடன் நாங்கள் குர்ஆனை விளங்கி ஓதக்கூடியவர்களாக ஆகுவோம். அல்லாஹு தஆலா நம்ம குர்ஆனுடைய விளக்கத்தை தந்தருள்வானாக. எனவே இன்னொரு சூறாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.